ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 5வது மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் 6:30 உங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக நம்மை பலப்படுத்துகிற தேவன். இந்த உலகம் பலவீனப்படுத்துகிற உலகம், குடும்பம் பலவீனப்படுத்துகிற குடும்பங்கள், பலவீனப்படுத்தப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த கண்மலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பலப்படுத்துகிற இயேசு உன்னை தேடி இந்த கண்மலை நிகழ்ச்சியின் வாயிலாக வந்திருக்கு. யார் என்னை பலப்படுத்த முடியும்? யார் என்னை பலப்படுத்தக்கூடும்? யாரை பார்த்தாலும் என்னை பலவீனப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள், ஸ்தோத்திரம், என்னை குறித்து தவறாய் பேசுகிறார்கள். அவருடைய வார்த்தைகள் என்னை பலவீனப்படுத்துகிறது, செயல்கள் என்னை பலவீனப்படுத்துகிறது, உடன்பிறப்புகள் என்னை பலவீனப்படுத்துகிறது, நண்பர்களால் நான் பலவீனப்படுத்தப்படுகிறேன். இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள்லாம் பாருங்களாம். ஸ்தோத்திரம். பலத்தவன் பலத்து கொண்டே போகிறான், பலவீனப்படுத்தப்படுகிறவன் பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறான், பலவீனனாகவும் மாறிவிடுகிறான். இதுதான் உலகம். ஆனால் தாவீது சொன்னான், என்னை பலப்படுத்துகிற தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், அவன் நீரே என்னுடைய பலன் அப்படின்னு. ஆண்டவரை அந்த 18ஆம் சங்கீதத்தை தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மை அன்பு கூறுவேன். அப்போ அவனை யார் பலப்படுத்த? உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னா, சத்துருக்கள் 1000 பேர்கள் வரலாம், ஆனால் என்னை பலப்படுத்துகிற ஒருவராலே அந்த மதிலை தாண்டுவேனா, சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், அவனை நிர்மூலமாக்குவேன். கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற வேளையில் தாவீது அவரை எதிர்த்து அடித்தான் அப்படின்னா, அவனை சிங்கத்தை பலப்படுத்தின தேவன், கரடியை கொன்று போட பலப்படுத்தின தேவன், சிங்கத்தை அழித்து போடுவதற்கு தாவீதை பலப்படுத்தினவர். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறபடினால்தான் அவன் சொன்னான், அந்த 2ல் 1 இவன் இருப்பான், அந்த கோலியத்தை நான் போட்டு தள்ளுதுன்னு போய் தேவ பலத்தில். அதனால் பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக இருக்கலாம், வியாதி எவ்வளோ பெருசாக இருக்கலாம், கஷ்டங்கள் எவ்வளோ பெரிதாக இருக்கலாம், கடன் பாரங்கள் எவ்வளோ பெரிதாக இருக்கலாம், உங்கள் அவமானங்கள் திரளாக இருக்கலாம், ஒன்றும் கவலைப்படாது. எப்படிப்பட்ட பிரதிகூலங்களை சந்தித்தாலும் நம்மோடு இருக்கிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர். வியாதியின் மத்தியில் பலப்படுத்துகிறார், அவமானங்கள் மத்தியிலும் பலப்படுத்துகிறார், தோல்வியின் மத்தியில் பலப்படுத்துகிறார், விழுகையின் மத்தியில் பலப்படுத்துகிறவர், குற்றம் சாட்டப்படுகிற சூழ்நிலைகள் நம்மை பலப்படுத்து. நீ பயப்படாப்பா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிடுவேன், நான் இருக்கேன், நீ தைரியமாக இரு. சிம்சோன் பாருங்கள், எல்லா அனுபவங்களையும் இழந்து போனான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படினாலும் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, இந்த கடைசி சமயம் என் கண்களுக்காக அவங்கள நான் பழி வாங்க விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்தான். அவர்களோடு கூட என்ன செய்தான்? போராடுவதற்கு முன்பு, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை நீ பலப்படுது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி பாருங்க. பலப்படுத்து சொன்னதான் அந்த தூக்கி சாய்ச்சிட்டான். பலன் எப்போ வருது போகிறோம் அவனுக்கு தெரியும் இல்லையா? தேவ பலன் இறங்கவும் அந்த 2 தூண்களை சாய்த்தான். நம்முடைய உயிரோடு இருக்கும்போது கொன்றதை காட்டிலும் சாகும்போது அவனால் கொல்லப்படல் அதிகம். காரணம், அவனை தேவன் பலப்படுத்தினார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா, விசுவாச பட்டியலே அவனை கொண்டு வந்து சேர்த்துட்டார். அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை பலப்படுத்துகிற இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீதின் வலது கரத்தை நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். அதனால் நம்மை பலப்படுத்துகிற நமக்கு சகாயம் பண்ணி நம்ம நிச்சயம் நடத்துவார். காட் பிளஸ். நல்ல பிதாவே, நீர் எங்கள் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லு. இந்த அனுதின கர்மலின் நிகழ்ச்சியை அவமானங்களை சந்தித்து, வியாதிகளை சந்தித்து, கடன் பாரங்களை சந்தித்து, பலவிதமான போராட்டங்களை சந்தித்து, கண்ணீரோடு கேட்டுக்கொள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் பலப்படுத்தி அவை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு உதவி செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமாம். காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு 6 ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொள்ள, நாளை மறுதினம் அனுதின கர்மலின் சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக.